சீவக சிந்தாமணி. இது ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. தமிழில் விருத்தப்பாவால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் இது. பிற்காலத்தில் எழுந்த கம்ப ராமாயணம், பெரிய புராணம் முதலிய காப்பியங்களுக்கு அடிப்படையாகவும் முன்னோடியாகவும் அமைந்த பெருமை உடைய நூல் இது ஆகும். இந்நூல் வடமொழியில் எழுதப்பட்ட கத்திய சிந்தாமணி, சத்திய சூடாமணி ஆகிய நூல்களைத் தழுவி தமிழில் எழுதப்பட்டது. சிந்தாமணி என்பதற்கு ஒளி குன்றாத மணி என்பது பொருள். இன்பங்களைத் துறந்து துறவு காண வேண்டும் என்பதே இக்காப்பியத்தின் மையக் கருத்தாக அமைந்துள்ளது. இந்நூலில் நாமகள் கலம்பகம் முதல் முக்தி இலம்பகம் வரை 13 இலம்பகங்களையும் 3145 பாடல்களையும் கொண்டது. இதில் 13 இலம்பகங்களும் பெண்கள் பெயரிலேயே அமைந்துள்ளன. ஒவ்வொரு இலம்பகத்திலும் ஒரு மண நிகழ்ச்சி கூறப்பட்டுள்ளது. ஆசிரியர் குறிப்பு: இன்பச் சுவை மிக்க இலக்கியம் இயற்ற முடியும் என்று நிறுவும் வகையில் இக்காப்பியத்தை இயற்றியவர் திருத்தக்க தேவர். இவர் சமண சமயத்தை சார்ந்தவர் என்பர். திருத்தக்க தேவர் தம் நூலுக்கு சிந்தாமணியின் சரிதம் என்று பெயரிட்டார். இவர் சீவக சிந்தாமணி பாடுவதற்கு முன்னோட்டமாக நரிவிருத்தம் மற்றும் நிலையாமை குறித்த நூலொன்றையும் இயற்றியுள்ளார். இவரை பற்றி கூற்றுகள் மற்றும் கூறியவர்கள்: திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞர்களுள் அரசன் என்று வீரமாமுனிவர் போற்றுகின்றார். திருத்தக்க தேவரை கவிஞர்களுள் இளவரசன் என்று ஜி.யு. போப் புகழ்ந்துள்ளார். இந்நூலின் வேறு பெயர்கள் இயற்கைத் தவம், மணநூல், காமநூல், முக்தி நூல் போன்றவை ஆகும். மேலும் இது குறித்த PDF பெற கீழே உள்ள டவுன்லோடை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.